ஹே பசங்களா, வெல்கம் டு ஹண்டர் லேர்னிங் ஃபேமிலி. ஸோ நான் உங்களோட சுபா மேம். இதுதான் நம்மளோட ஹண்டர் லேர்னிங் தமிழ் மீடியம் சேனல். அண்ட் 12th பசங்களா, ஆல்ரெடி உங்களுக்கு நான் ஃபார்முலா ஷீட் போட்டாச்சு. பார்க்காதவங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா கீழே லிங்க் கொடுக்குறேன், போய் பார்க்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டோம்னா, கிரியேட்டிவ் ஒன் வேர்ட்ஸ் வந்துட்டு எப்படி மேம் அட்டன் பண்றது அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். எதுல இருந்துப்பா நீங்க எல்லாம் இதெல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னு சிலருக்கு தோணும். எதுல இருந்துமே எடுக்கல, நம்ம புக்குக்குள்ள இருந்து தான் எடுத்திருக்காங்க. பட் அது எனக்கு தெரியாம இருந்திருக்கு. சோ நம்ம புக்குக்குள்ள உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பாக்ஸ்ல சில லெட்டர்ஸ் எல்லாம் கொடுத்து வச்சிருப்பாங்க. தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன பாக்ஸ்ல வந்துட்டு கலர் கலர் பாக்ஸஸ்ல வந்துட்டு சில இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இன்ஃபர்மேஷனை உட்காந்து படிக்க ஆரம்பிக்கணும். என்னதான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு உட்காந்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா படிக்க போறீங்க. பிகாஸ் அதுக்குள்ள இருந்து நமக்கு கிரியேட்டிவ் ஒன் வேர்ட்ஸ் கேட்பாங்க, கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட புக்ல உங்களுக்கு தெரியுமா, தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு கலர் பாக்ஸ்ல குட்டி குட்டியா கொடுத்துருப்பாங்க, நோட்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ அது எல்லாத்தையுமே என்ன பண்றீங்க அப்படின்னா உட்காந்து வாசிச்சு பாருங்க. அதுல இருந்து நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கிரியேட்டிவ் ஒன் வேர்ட்ஸ் வந்துட்டு கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 5 மார்க் கொஸ்டின். இப்போ ஒரு ஈக்குவேஷன் இருக்கு அப்படின்னா, நான் ஆல்ரெடி ஃபார்முலா ஷீட் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ ஈக்குவேஷனோட எண்டா இருக்கு இல்லையா, கடைசி ஈக்குவேஷனை வந்துட்டு அந்த ஈக்குவேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு லெட்டரை கொடுத்து இது என்ன, இதுக்கான மீனிங் என்ன, இப்ப ஏன்னா ஏயோட உண்மையான அர்த்தம் என்ன, இந்த ஃபார்முலால ஏவை நம்ம என்னன்னு சொல்றோம். இப்போ கூலும்ஸ் லாவை எடுத்துட்டோம்னா நம்ம எஃப் என்னன்னு சொல்லுவோம்னா ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுவே Q1 அண்ட் Q2 வந்துட்டு சார்ஜஸ், அதாவது இரு புள்ளி மின்துகள்கள், மின்னோட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா. சோ அந்த மாதிரி ஆறுனா என்ன, தொலைவு. சோ அந்த மாதிரி நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கேட்கலாம். சரியா? அந்த மாதிரி கேட்கலாம். இன்னும் ஒரு சிலது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம முக்கியமான கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலதை படிச்சிருப்போம். இதெல்லாம் முக்கியமான கொஸ்டினே இல்லை, இதுல என்ன கேட்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டைப் ஆஃப் கொஸ்டின் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிருப்போம். அந்த கொஸ்டினுக்குள்ள இருந்து நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம்னா, இப்போ நார்மலா ஒரு ஈக்குவேஷன் கொஸ்டினை வந்துட்டு நம்ம உட்கார்ந்து படிப்போம். அதுவே ஒரு சைக்ளோட்ரா இருக்கட்டும், ஏசி மினிட்ரிலாம் கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும். இந்த மாதிரியான வேண்டிகிராஃப்டா இருக்கட்டும், இதெல்லாம் வந்துட்டு அப் டீட்டெயிலா உட்காந்து நம்ம படிக்க மாட்டோம். கரெக்டா? அட்லீஸ்ட் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, எக்ஸாம் அட்டன் பண்றதுக்கு முன்னாடியாச்சும் புக்கு ஒன்ஸ் உட்காந்து ரீட் பண்ண ஆரம்பிங்க. அதுக்குன்னு புக்கு இனிமே ரீட் பண்றதுலாம் கொஞ்சம் சிரமமான விஷயம் தான். பட் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்களேன். அந்த புக்குக்கு உள்ள இருக்கக்கூடிய 5 மார்க் நீங்க முக்கியமே இல்லை அப்படின்னு நினைச்சு அந்த 5 மார்க் கொஸ்டினை விட்டுருப்பீங்க. அந்த 5 மார்க் கொஸ்டின்ல இருந்து உங்களுக்கு கடவுள் ஆப்ப பின்னாடி ரெடி பண்ணி வச்சிருப்பான். அதனால ஜஸ்ட் அதை படிச்சுட்டு போங்க. ரொம்ப உட்காந்து உங்களை மனப்பாடம் பண்ண சொல்லல, அதை உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க சொல்லல. ஜஸ்ட் அதை ஒரு ரீட் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அங்க போயிட்டு ஓ இது அங்க இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடைக்கிறது, அதுக்கான ஆன்சர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ 5 மதிப்பெண் நம்ம முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விடுறதா இருக்கட்டும். எனக்கு என்ன கேட்டீங்கன்னா, ஒன்ஸ் அந்த இப்போ கொஸ்டின்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிறது அந்த இன்ட்ரோடக்ஷன் பார்ட். அதைத்தான் சொல்ல வர்றேன். அந்த இன்ட்ரோடக்ஷன் பார்ட் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே எல்லா யூனிட்ஸுக்குமே உட்காந்து ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணி பாருங்க. ஏன்னா இன்ட்ரோடக்ஷன் பார்ட்ல இருந்து நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதனால அதையும் உட்காந்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னா படிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் எதுல இருந்து கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதான் இறுதி சூத்திரங்கள் சொன்னேன் இல்லையா, அந்த லாஸ்ட் ஈக்குவேஷன்ஸ். இப்போ வந்துட்டு கூலும்ஸ் லாவோட கடைசி ஈக்குவேஷனை வந்துட்டு கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு இது என்ன சூத்திரம் அப்படின்னு கேட்கலாம். இல்லைன்னா அந்த சூத்திரத்தை எடுத்து எழுதுங்க அப்படின்னு கேட்கலாம். இல்லைன்னா அந்த சூத்திரத்துல இருக்கக்கூடிய இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கலாம். இல்ல அந்த சூத்திரத்தை பயன்படுத்தி சின்னதா சிம்பிளா ஒரு சம் கேட்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணி 2 நிமிஷத்துல ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரியான ஒரு கொஸ்டினை வந்துட்டு கிரியேட்டிவ் ஒன் வேர்ட்ஸ்ல வந்துட்டு அவங்க கேட்டு வைப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி புக் இன்சைடுக்குள்ள இருந்து வர்ற ஒன் வேர்ட்ஸ் எல்லாமே இப்படிதான் வரும். அதை தாண்டி எந்த ஒரு ஒன் வேர்டும் வராது. அப்படியே போச்சுன்னா அது புக் பேக் ஒன் வேர்டா இருக்கும். அது நமக்கு ஈஸியா வந்துட்டு நம்ம அதை ஆல்ரெடி நிறைய படிச்சிருப்போம் இல்லையா. இன்சைடுன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் அந்த உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ், 2வது யூனிட்ல இருக்கக்கூடிய அறிமுகங்கள், அதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதனால நீங்க அதை மனப்பாடம் பண்ண வேணாம், ஜஸ்ட் ரீட் பண்ணுங்க. உங்களுக்கு ரீட் பண்ணாலே அது கரெக்டா கிளிக் ஆயிரும். 5 மார்க்ஸ் இதெல்லாமா கேட்க போறாங்க அப்படின்னு உள்ள 5 மார்க்குள்ள இருந்து நமக்கு ஆப் வரும். அதனால அந்த 5 மார்க்கோட டீடைல்ஸ் மட்டும் லைட்டா வந்துட்டு படிச்சு வச்சுக்கோங்க. சூத்திரங்கள், அந்த சூத்திரம் கடைசி ஃபார்முலா
ஈக்குவேஷனோட கடைசி டெரிவேஷன் என்ன, அதுல இருந்துக்கக்கூடிய ஒரு எழுத்துக்கும் என்ன அர்த்தம், அது மட்டும் அது வந்துட்டு உங்களுக்கு ஈஸியா புரியும் தானே. அந்த ஈக்குவேஷனை நீங்க தான் டெரைவ் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல வந்துட்டு அதோட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தானா தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான்ப்பா சிம்பிள் மேட்டர் தான். இதுல இருந்து தான் வந்துட்டு நமக்கு கிரியேட்டிவ் ஒன் வேர்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க. இதை தாண்டி ஏதாச்சும் இருக்குமா அப்படின்னு கேட்டா, ஸோ இதுதான் ஜஸ்ட் ஒரு ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க புக்கை, அது போதும், வேற ஒண்ணுமே வேணாம். மோஸ்ட்லி இப்பெல்லாம் வந்துட்டு 6 ஒன்வேர்டுமே கிரியேட்டிவ் ஒன்வேர்டு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் பயப்பட வேணாம், நமக்கு கடவுள் துணை இருப்பதுனால 12 ஒன்வேர்டு புக் பேக்ல இருந்து கேட்டுறணும் நான் வேண்டிக்கிறேன். மிச்சம் இருக்கிற ஒரு 3 ஒன்வேர்டு 4 ஒன்வேர்டு மட்டும் உங்க கிரியேட்டிவ் ஒன்வேர்டை கேட்டுக்கிறட்டும், அதையுமே நம்ம ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். ஓகேயா? ஸோ ஆல் தி பெஸ்ட். எதுக்குமே பயப்பட வேணாம், கிரியேட்டிவ் ஒன்வேர்டையும் ஒரு கை பார்த்துடலாம். சரியா? சரி, உட்காந்து படிக்க ஆரம்பிங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. டைம் கம்மியா தான் இருக்கு இல்லையா? அதனால அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 4 அறிமுகமாவது படிச்சு பாருங்க. அறிமுகம் தானே, ஒரு 4 அறிமுகம் படிச்சு விட்டுருவோமே, அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆல் பெஸ்ட்.